நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நன்மைகள் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்கள் கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாயிருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நீதி உள்ளவர், நீர் அன்புள்ளவர் அப்பா. நீர் மகா பராக்கிரமசாலி. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கூட ஒரு சில நிமிஷங்கள் உம்முடைய பாதத்திலே வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கிற வேளையிலே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவைகளை விட்டுவிட வேண்டும், எவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீங்க மாத்திரம் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமை யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்காக நெகேமியாவின் புத்தகம் எடுத்து பேசலான்னு நினைத்தேன். ஒவ்வொரு நம்ம சுவிசேஷங்கள் அப்படி ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தீர்க்க தரிசன புத்தகங்களை ரொம்ப எடுத்து நம்ம பார்க்கிறது கிடையாது. நம்ம வாசித்தாலும் வேகமா ஒரு சில பகுதியில அப்படியே கடந்து போயிருவோம். இன்னைக்கு நெகேமியாவுடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாரு, அதே போல நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். இந்த நெகேமியா 1வது அதிகாரத்தை பைபிள் வச்சிருக்கவங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லும்போது அப்படி பிரட்டிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல எடுத்தோம்னா, இந்த நெகேமியா தீர்க்கதரிசி வந்து அர்த்தசஷ்டாங்கிற ஒரு ராஜாவுடைய அரண்மனையில, பெர்ஷியா தேசத்துல உள்ள அந்த கிங்குடைய அரண்மனையில இருக்கிறாரு. அந்த கப் பேரரா இருக்கிறாரு. அதாவது அந்த ராஜாவுக்கு ஒயின் கொடுக்கிற இதுல அந்த முக்கியமான பதவியில அந்த ராஜாவுக்கு எந்த பானங்கள் கொடுத்தாலும் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ருசி பார்க்கிற ஒரு நபரா இருக்கிறவர் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சனா அவர் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். இந்த நெகேமியா தீர்க்கதரிசி அங்க இருக்கிற நேரத்துல சூசான் அரண்மனையில இருக்கும்போதுதான் அவருடைய சகோதரர்ல ஆனானிங்கிறவரும் ஒரு சில மனுஷங்களும் யூதாவில இருந்து வர்றாங்க. வந்து அவங்ககிட்ட இவரு செய்தியை கேட்கிறாரு எப்படி இருக்குதுன்னு. அப்ப அந்த செய்தியை கேட்கிற வேளையிலேயே அவருக்கு ரொம்ப மனசுக்கு துக்கமாயிருது. தன்னுடைய தேசமாகிய எருசலேம்ல அந்த அலங்கை இடிபட்டு இருக்குது, அந்த வாசல்கள் எல்லாம் அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் சாரி. அந்த அலங்கம் ஈடுபட்டிருக்கிறத கேட்ட உடனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிருது. அவர் உடனே இமீடியட்டா அவர் பண்ற வேலை என்ன அப்படின்னா, அவரு வந்து கடவுளை நோக்கிதான் ஜெபிக்கிறாரு. நம்ம 4வது வசனத்துல 1 அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து அப்புறம் உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. இரவும் பகலும் ஆண்டவருக்கு முன்பாக மன்றாடுகிறாருன்னு சொல்லி அந்த 1வது அதிகாரத்துல பாக்குறோம். ஃபர்ஸ்டே அவர் வந்து பிரேயர் தான் பண்றாரு. அது கூட பண்ணும்போது நாங்கள் அப்படின்னு சொல்லி நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்னா அவர் இந்த பிரேயரே பண்றாரு. எப்பவுமே இந்த நெகேமியா புத்தகத்துல பார்த்தோம்னா எல்லாரையும் சேர்த்துதான் அவர் நான் அப்படிங்கிற நாங்க பாவம் செஞ்சோம், எங்க அக்கிரமத்தை எங்க பாவத்தை மன்னிங்க அப்படின்னா இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். இந்த 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவரு ராஜா அந்த முக்கியமான பதவியில இருக்கிறாரு. அந்த ராஜா முன்னால அந்த திராட்சரசம் பரிமாறப்படுகிற வேளையில தான் அந்த ராஜா கேட்கிறாரு, ஏன் நீ துக்கமுகமா இருக்கிறேன்னு சொல்லி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவருடைய ஆரோ பிரேயர்னு சொல்லுவாங்க. இமீடியட் பிரேயர். எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னக்கூட்டியே, மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னக்கூட்டியே அவர் டக்குன்னு உடனே அவர் நினைக்கிறது உள்ளத்தின் ஆழத்துல ஒரு நிமிஷம் பிரேயர்னா கூட அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஏன் நீ துக்கமுகமா இருக்கிறான்னு அந்த ராஜா கேட்கிறாரு. ஆனா அவர் பாருங்களேன், அந்த பதில சொல்லதுக்கு முன்னாடி 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீர் கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அந்த ராஜாட்ட பதில் கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டியே
ஒரு ஏரோ பிரேயர், டக்குன்னு இமீடியட்டா ஒரு பிரேயர் பண்ணிட்டு தான் அவருக்கு பதில் கொடுக்கிறாரு அந்த ராஜாக்கு. ஸோ அவர் பேசுறாரு, அந்த ராஜாட்ட என்னென்ன வேணும்னு கேட்கிறாரு. அவரு கர்த்தருடைய கரம் அந்த நெகேமியாவோடு இருந்ததுனால அந்த ராஜா கூட அனுமதி கொடுக்கிறாரு. அனுமதி கொடுத்த நேரத்திலேயே இவரு இந்த நெகேமியாவை பார்த்தீங்கன்னா உடனே சரி பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு போகல. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து போறோம், அதுக்கு அங்க வழியில வழி விட்டு அனுப்புறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு ஒரு பெர்மிஷன் கடிதம் கேட்கிறாரு. அதுல அந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ராஜா 6வது வசனத்துல நீ எப்பொழுது திரும்பி வருவாய்ன்னு கேட்பாரு. அந்த நேரத்துல இருந்து நெகேமியா தீர்க்கதரிசி என்னைய வழி விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு கடிதம் நீங்க கொடுக்கணும். அப்புறம் அங்க போய் நான் வேலை செய்யணும்னு அங்க மர ஜாமான்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு 3 விதமான காரியங்களை அவர் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்ததுனால அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 2வது அதிகாரத்துல 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா சன்பல்லாத், தோபியா இவங்கெல்லாம் வராங்க. இவரு அந்த பெர்மிஷன் கேட்டு அந்த இடத்துக்கு போகிற நேரத்திலேயே அங்க போய் அந்த எருசலேமின் அலங்கை இடிபட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவர் எதுக்காக வந்தாரு அப்படிங்கறத யார்கிட்டயுமே சொல்லல. தானாவே தான் மாத்திரம் தனியா போய் தான் ஏறி இருந்த கழுதவே மிருகமே அவர் தான் என் கூட இருந்துச்சு, வேற யாரும் தெரியாதுன்னு சொல்லி அந்த 11, 12, 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எருசலேமுக்காக செய்யும்படி 12வது வசனத்துல, ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. யாருக்குமே தெரியல. பெர்மிஷன் கேட்டு போறாரு. அவர் சைலண்டா அவரே தனியா போய் அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் பாக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம். நல்லா அந்த ராத்திரி வேளையில போய் எல்லாத்தையும் அவர் பார்வையிட்டுட்டு வர்றாரு. எந்த ஒரு காரியத்தை அவர் செய்யறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங். இது நம்ம பண்ண போறோம். இப்ப 4 பேருக்கு சொல்லும் போது அந்த காரியங்கள் வந்து சிதறிடலாம், நடக்காம போயிடலாம் அப்படிங்கிறதுல அவர் வந்து தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை மாத்திரம் பேஸ் பண்ணி கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கை வச்சு என்ன செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணதுக்கு முன்னாடி அவரே போய் தனிப்பட்ட விதத்துல எல்லாத்தையும் பார்வையிடுதாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அந்த 2வது அதிகாரத்துல பின்னால அந்த 16வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாம் பார்வையிட்டு அவர் எல்லாத்தையும் பாக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் அங்க இருக்க ஜனங்கள்ட்ட அவங்கள வந்து என்கரேஜ் பண்றாரு. வாங்க எழுந்து நம்ம இந்த நல்ல வேலைக்கு நம்மளை எழுந்து கட்டுவோம்னு அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க கைகளை திடப்படுத்துறாருன்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் செய்வதற்கு முன்பதாக அவருக்கு வந்து அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. பரலோகத்தின் தேவன் 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அதனால நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, இந்த காரியத்தை அவர் நமக்கு கைக்கூடி வர பண்ணுவாரு, நம்ம எழுந்து இந்த ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். சோ இதுல இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அந்த முதல் அதிகாரத்துல பார்த்தா ஒரு ஏரோ பிரேயர், ஈச் அண்ட் எவ்ரிதிங், எதுக்குனாலும் அவர் வந்து டக்குன்னு யார்கிட்ட போறாரு, கடவுள்கிட்ட தான் போறாரு. 2வது என்ன காரியத்தை ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா அந்த 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு யோசித்து பிளான் பண்ணி செய்யறாரு. அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னக்கூட்டி மத்தவங்ககிட்ட எல்லாம் சொல்லல, கடவுள்கிட்ட மாத்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணணுங்கிறத அவர் இண்டிவிஜுவலா அவர் என்ன செய்தாரு, பண்றாரு, பிளான் பண்றாரு, பார்வையிடுறாருன்னு சொல்லி அவரே நேரடியா போய் பார்வையிடுறாருன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இந்த பரலோகத்தின் தேவனானவர் எல்லாரும் காரியத்தையும் கைக்கூட வர பண்ணுவாருன்னு சொல்லி, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னு சொல்லி பாக்குறோம். அதுல அப்படி பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல வரும் பொழுது அந்த 1 முதல் 32 வசனங்களையும் பார்த்தோம்னா அந்த பிலீவர்ஸ்க்கு அவர் சொல்றது கம்யூனிட்டி இன் ஆக்ஷன். அது எல்லாருமே அந்த அந்த 3வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுல பங்கு கொள்றாங்க. அந்த அலங்காரம் கட்டுறதுக்கு ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொருத்தரா கட்டுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்து இந்த பகுதியை இவன் கட்டினா, இந்த பகுதியை இவன் கட்டினா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில ஃபுல்லா வரும். அது ஒரு நல்ல செயல்பாடா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது அவர் வந்து அவர் செயல்கள்ல எவ்வளவு ஞானத்தோடு அவர் செய்யறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அந்த 3வது அதிகாரம் ஃபுல்லாவே
அவங்க செயல்படுறத அந்த அந்த 3வது அதிகாரத்துல ஃபுல்லா நம்ம பார்க்கிறதா இருக்கிறோம். அப்படி 4வது அதிகாரத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா, அந்த நெகேமியால அம் இந்த 4வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, இவங்க வந்து அந்த வேலைய செய்றதற்கு தடையா இருக்கிறாங்க. சில எதிரிகள் கூட அந்த அந்த அலங்கத்த கட்டுவதற்கு தடையா இருக்காங்க. அதுல 4வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, சன்பல்லாத்துங்கிறவன் வந்து இந்த கட்ட வந்திருக்காங்கன்னு சொன்னோனே பயங்கரமா அவருக்கு கோவம் வந்துருது. எரிச்சல் அடையறான். எரிச்சல் அடையறது மாத்திரம் இல்லாம, இவங்க அந்த அற்பமான சாதாரண இந்த யூதன் எப்படி இத என்ன செஞ்சுருவாங்கன்னு பார்க்கலாம். இத பலியிட்டுருவாங்களா? அது சுட்டெரித்து போடப்பட்டது மண்மேடா தானே இருக்குது. இதுக்கு அவங்க உயிர் குடுத்துருவாங்களா? அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுற மாதிரி அதுல. அந்த அவங்க கூட சேர்ந்து இன்னொருத்தர் தொபியா 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு கிண்டலான ஒரு பேச்சு தான். ஒரு நரி ஏறி போனா கூட என்ன செஞ்சிரும் அது, அந்த அவங்க கட்டுனா கூட அது என்ன செஞ்சிரும், இடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத இத பார்க்கும்போது எப்படி ஸ்கூல் பிள்ளைங்க சும்மா சண்டை போடுற மாரி தான். செய்ற இவங்க காரியம் செய்றதுக்கு, இவங்க ஏளனமா பேசுறாங்கன்னு இந்த பகுதியில பார்க்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க சண்டை மாரி தான் இருக்குது. இந்த நேரத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அம் எல்லாரையுமே அவரு நெகேமியா வந்து என்கரேஜ் தான் பண்றாரு. 6வது வசனத்துல இவங்க வேலை செய்யக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அ இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணாலும், அவரு வந்து உடனே ரியாக்ட் பண்ணல. உடனே கர்த்தர நோக்கி தான் அவரு ஜெபிக்கிறாரு. இன்றைய காலகட்டத்துல கூட நம்ம மைனாரிட்டியா இருந்தாலும், நம்ம எல்லாத்தையும் நம்ம கடவுள்ட்ட கொண்டு போய் நம்ம காரியங்களெல்லாம் நம்ம அ சொல்றவங்களா இருக்கணும். டக்குன்னு மக்களோட, மனிதர்களோட சண்டை போடுறத விட, நம்ம காரியத்த ஆண்டவரிடத்துல கொண்டு போகும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ம். ஆம். தென் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 4வது அதிகாரத்துல இவரு வந்து ம் 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயப்படாதீங்க. அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள திடப்படுத்துறாரு. மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவர நினைங்க. நீங்க ஏன் ஜனங்கள நினைக்கிறீங்க? இவங்கள நினைக்காதீங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? மகத்துவமான தேவனா இருக்கிறாரு. பயங்கரமான தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி அவர வந்து அவங்கள என்கரேஜ் பண்றாரு. இதுல நம்ம பார்த்தோம்னா, அம் எல்லாருமே மனமடி உண்டாக்குறாங்க. ஆனா வந்து எந்த துன்பம் வந்தாலும் அவங்க கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாங்க. இந்த நெகேமியாவுடைய காரியத்த பார்த்தீங்கன்னா, அவரு எப்பவுமே நெவர் ரெஸ்பாண்ட் இம்மீடியட்லி. இந்த மாதிரி யாரு என்ன சொன்னாலும் டக்குன்னு இம்மீடியட்டா அவங்கட்ட பதில் சொல்லல. அவரு எதுவுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டாரு. இந்த நெகேமியா புத்தகத்த நீங்க படிக்கும்போது நல்லா தெரியும். அவர் எதுலயுமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. நிதானமா இருப்பாரு. எல்லா காரியங்களையும் கடவுள்ட்ட தான் கொண்டு போவாரு. அதே சமயத்துல அந்த மக்களையும் அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. நேரா அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஆண்டவரே பார்த்துக்கிடுவாரு. நீங்க பார்த்துக்கோங்கப்பா. நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி, அவரு டைரக்ட்டா எல்லாம் கடவுள்ட்ட தான் விண்ணப்பம் பண்றவரா இருந்தாரு. மனமடி உண்டாக்குன மக்கள என்கரேஜ் பண்றவரா அவர் இருந்தாருன்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். அவங்கள எல்லாத்தையும் ஒன்றிணைத்து செயல்படுத்துவதற்கு வைக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்தாரு. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ம் அ ரொம்ப நெருக்கப்படுகிற வேளையில அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை வருகிறத நம்ம பார்க்கிறோம். அம் நல்ல யூனிட்டியோட அவங்க செயல்படுறாங்க. அதுல அந்த 4வது அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியும். பாதி பேர் வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போதே கையில அந்த ஆயுதங்கள் எல்லாம் கையில பிடிச்சு வச்சுட்டு அவங்க வேலை செய்வாங்க. ஈட்டி அந்த மாரி எல்லா ஆயுதங்களையும் வந்து கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க. அலங்கத்த கட்டத் தொடங்குவோம்ன்னு சொல்லி மனப்பூர்வமா அவங்க செய்யத் தொடங்குறத நம்ம பார்க்கிறோம். இது அதே மாதிரி 4வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில நம்ம பார்க்கும்போது, எதிரிகள் என்ன மாரி காரியங்கள செய்தாலும், அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு ஒரு அச்சத்த உண்டாக்கி அந்த பில்டிங் கட்டக்கூடாது. அந்த எருசலேமின் அலங்கம் கட்டுற அந்த வேலைய தடை செஞ்சிரணும் அப்படின்னு தான் அவங்க நெனைச்சாங்க. ஆனா அந்த குழப்பத்த உண்டாக்கி சதி செய்யணும்னு நெனைச்சாங்க. அவங்க எரிச்சல் அடைஞ்சாங்க. வேலைய எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நெனைச்சாங்க.
அவங்களுக்கு அது சன்பல்லாத்தும் தொபியாவும் அந்த எருசலேமித்தன அலங்க வேலை நல்லா வளரக்கூடாது அப்படின்னு குழப்பம் உண்டாக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இது எதை உண்டாக்கிச்சுன்னா அந்த மக்களுக்கு, அங்க இருந்த அந்த யூத மக்களுக்கு என்னத்தை உண்டாக்கிச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியை உண்டாக்குனது. ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க, சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு, அதை பாதுகாத்து கொள்ளுறதுக்கு காவலாளிகளை வைக்கிறாங்க. இது நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அவங்க தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பயந்து இரவும் பகலும் காவலாளிகளை வைத்திருந்தாங்க அந்த அலங்கத்தை கட்டுறதுக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இதே சமயத்துல நெகேமியா என்ன செஞ்சாருன்னா, அவங்களை எல்லாமே ஆயத்தப்படுத்துறாரு. ஆயுதங்களை வைத்து ஆயுதபாணிகளை அவங்கள மாத்துறாரு. தேவனை நினைச்சுக்கோங்க, அவர் எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறாரு. அந்த இதை வந்து நம்ம பார்க்கணும். கடவுள் எவ்வளவு கிரேட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்க தேவையே இல்லை. சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மளை வந்து பயமுறுத்துறதா இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி. இப்படி இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அவிசுவாசம் தான் வரும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அது மாதிரி காரியங்களை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. நம்ம நோக்கி பார்க்கிறதெல்லாம் யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர், எவ்வளவு மகத்துவமானவர். இந்த பெரிய உலகத்தையே அவர் படைச்சாரு. சாதாரண நம்மளே நினைச்சுக்கிட்டா கூட நம்மளுடைய சரீரத்துல ஒவ்வொரு பார்ட்ஸையும் இயக்குறது கூட அவர் எவ்வளவு அருமையா அவர் வந்து அதை தயாரிச்சு நம்ம சரீரத்துல வச்சிருக்காரு. அப்படின்னு நம்ம ஒன்னொன்னு இதையும் நினைச்சு பார்த்தோம்னா, அந்த சுவாசம் நம்ம ஈஸியா நம்ம இருக்கிறோம் அந்த உலகத்துல. ஆனா அந்த மூச்சு விடுறது, அந்த உள்ளுக்கு அந்த ஃபங்க்ஷன் பண்றது என்னதுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு அழகா நம்மளை படைச்சிருக்காருன்னு பார்க்கும்போது அவருடைய மகத்துவத்தை, அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுடையவர் நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தின் காரியங்கள், வேதனைகள் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். தென் இதுல பாத்தீங்கன்னா, அந்த அவங்க யூனிட்டியா வேலை செய்யும்போது அதுல வந்து ஒரு இடத்துல வரும், சத்துருக்கள்லாம் அவங்கள இது பண்ணும்போது அவர் நெகேமியா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அந்த அலங்கம் கட்டுறது வந்து ரொம்ப பெரிய அலங்கம். செதறி அங்கிட்டு இங்கிட்டுமா இருந்தா அவங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல நம்ம கிட்ட இருந்த மாதிரி இந்த போன் வசதியோ எதுவுமே கிடையாது. இங்க நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்னாலும் ஒரு போன் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணிடுறோம். இங்க ஆபத்து வருது, இங்க எதுன்னு. அப்போ அந்த காலத்துல அது கிடையாது. அதனால நெகேமியா அவங்கள வார்ன் பண்ணது, இந்த எக்கால சத்தம் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, வந்துருங்க, எல்லாரும் ஒன்று கூடி வந்துருங்கன்னு சொல்லி அவரு சொல்லியிருப்பாரு. இந்த நிகழ்ச்சியில அந்த அந்த அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல கடைசியில நம்ம பார்த்தோம்னா, நெகேமியாவே சொல்றாரு, மக்களோட மக்களாவே அவர் இருக்கிறாரு. என் வஸ்திரத்தை கூட நாங்க எங்கள் வஸ்திரத்தை கூட களைந்து போடாதிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த குவாலிட்டி உன்னை முதல்ல நம்ம பார்த்தோம்னா இமீடியட் ப்ரேயர் பண்றவரா இருக்காரு. எந்த ஒரு காரியத்தையும் மனதுல வைத்து அவரே செயல்படுத்துறவரா இருக்கிறாரு. மக்களை என்கரேஜ் பண்றவரா இருக்கிறாரு. தன்னுடைய மக்களை மக்களோட மக்களா இருந்து நம்ம வேலை செய்யறோம், நம்ம செய்யறோம்னு சொல்லி அவரு தன்னை அதுல முழுசுமா ஈடுபடுத்தி கொடுறாரு. மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே ஸ்பாட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரும் எங்கேயும் போகாம வஸ்திரங்கள் கூட கலைந்து போடாதிருந்தோம்னு சொல்லி அவரு சொல்றத பாக்குறோம். சோ மக்களோடு மக்களாக இருந்து அவரு அவங்கள என்கரேஜ் பண்ற நேரம் என்கரேஜ் பண்றாரு. அவங்க சோர்ந்து போயிருக்க நேரம் என்கரேஜ் பண்றாரு. அவங்க கூடயே இருக்கிறாரு. எப்பொழுதும் நான் அந்த பிரிச்சே அவர் பார்க்கல. நான் நம்ம நம்ம அப்படிங்கிறத அந்த அந்த குணாதிசயத்தை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி வந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தை நம்ம 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 பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு 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 காரியம். அது என்னன்னா அந்த யூதர்களே அவர்கிட்ட வந்து நெகேமியாட்ட வந்து புலம்ப தொடங்குறாங்க. அந்த 5 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாமே கடனா வாங்கியிருக்கோம். தானியத்தை கடனா வாங்கினோம். திராட்சை தோட்டம், வீடுகள் எல்லாம் வித்துட்டு அடமானமா வச்சுட்டு தானியத்தை வாங்கினோம். ராஜாவுக்கு வரி செலுத்தணும். அதனால எங்க திராட்சை தோட்டங்கள், நிலங்கள் எல்லாம் வச்சு பணத்தை கடனா வாங்கணும். எங்க பிள்ளைங்களை கூட அடிமைத்தனமா நாங்க வச்சுட்டோம். அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு எந்த வித தகுதியுமே இல்லை, நிர்வாகமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நெகேமியாட்ட கூக்குரலிடுறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க நெகேமியா இதை கேள்விப்படுறாரு. என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா, அங்க யூதர்கள்ட்ட தங்களுடைய சகோதரர்கள்ட்டயே அத வந்து கடனா அவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்திருக்க மாதிரி தான் கொடுத்திருக்கிறாங்க.
அததான் அந்த அதிகாரத்துல நம்ம ஃபுல்லா பார்க்கிறோம். அவரு இது கேள்விப்பட்ட உடனே அந்த எரேமியா வந்து, ஏன் நீங்க உங்க சொந்த சகோதரர்ட்டயே வட்டிக்கு வாங்குறீங்கன்னு சொல்லி கடிந்து கொள்ந்தார். இது எப்படின்னா, நல்ல பணக்காரங்க, செழிப்பா இருக்கிறவங்க, தன்னுடைய சகோதர மக்களாகிய யூதர்களுக்கே வட்டிக்கு குடுத்திருக்காங்க. அதுலருந்து வெளிய வர முடியாம, ஏற்கனவே அது இன்னொரு ஒரு சிச்சுவேஷன் எப்படின்னா, அடிமைத்தனத்துக்குள்ள ஒருத்தங்களுக்கு அடியில இருந்து அடிமையா இருந்து திருப்பி தங்க தேசத்துக்கு வந்தா கூட, இங்கேயே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை போல இருக்கிறாங்க. இத பார்க்கிறாரு நெகேமியா. அவங்கள கடிந்து கொள்றாரு. அவர் சும்மா இருக்கல, மௌனமா இருக்கல. அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க இப்படி செய்யலாமா? உங்க சகோதரருக்கு இந்த காரியங்கள செய்யலாமா? தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? அதனால நீங்க வாங்குன வட்டியெல்லாம் நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அவங்கள கடிந்து கொள்றத அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். அவரு கடிந்து கொள்ள படும்போது அவங்களும் என்ன பண்றாங்க? உணர்வடைந்து, ஓகே நாங்க திருப்பி குடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல சொல்லப்படுது. அ அதுல வந்து அவர் அந்த அதிகாரத்துல சொல்லும்போதே சொல்றாரு, "நான் பாருங்க நீங்க இப்படி வாங்குறீங்களே, நான் இவ்வளவு பெரிய பதவியில இருந்தா கூட, அம் நான் வந்து இத்தன வருஷமா 12 வருஷ காலமா அங்க நான் பணிபுரிந்திருந்தா கூட, நான் யார்ட்டயும் எதையுமே வாங்கல." அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அவரு தன்னுடைய காரியத்த அவரு சொல்றாரு. ஏன் வாங்கல? கர்த்தருக்கு பயந்தனால. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தாப்புல ஏன் வாங்கல? இந்த மக்களே அவங்க படுற பாட்ட பார்த்தாலே எவ்வளோ கஷ்டமா இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த மனது வந்தது? அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சொல்லிட்டு அம் கடவுள நோக்கி இந்த காரியத்துல தான் தேவனே தன்னை எப்பவுமே நாங்கன்னு சொல்றவரு, என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் 19ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அப்படிங்கிறாரு. அம் இந்த நேரத்துல தான் அவர் வந்து ம் எனக்கு நன்மை இப்ப இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அ நம்ம என்ன கத்துக்கலாம் அந்த பகுதியில? நம்மளும் ஏதாவது நம்ம செய்றோம், பிறருக்கு எதுவும் செய்றோம் அப்படின்னா, அ நெறைய நேரத்துல ஈவன் தட் சர்ச்சஸ்ல கூட ஒரு காணிக்கை குடுக்குறோம். ஆனா இப்பல்லாம் நவடேஸ் நெறைய பேருக்கு வந்து தாங்க குடுக்குற காணிக்கை பணம், இவ்ளோ காணிக்கை காசு குடுத்தோம் அப்படிங்கிறது தெரியணும். அத வாசிக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்றோம். ஆனா, இவருடைய இத பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கு நன்மை செய்யுங்க. நம்ம எந்த ஒரு காரியமும் ஏழை எளியவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, கர்த்தருடைய காரியத்த செய்தாலும் சரி, நம்ம செய்றது மனுஷங்களுக்கு தெரிய வேண்டாம். நம்ம யார்ட்ட இருந்து நம்ம பலன் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் நம்மள ஆசீர்வதிச்சா போதும். அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்தா போதும். அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பவும் அந்த உணர்வு உள்ளவங்களா நம்ம இருக்கணும். இத நம்ம அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்தாப்புல, அம் இதுலயே இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல வந்து அம் அவரு வந்து அந்த தலைமைத்துவம் எடுத்து இந்த அநீதி செய்யப்படும்போது, அத வந்து அவரு தட்டி கேட்கிறாரு. அவ்வளவு அப்படிப்பட்ட அவருக்கு வந்து ஒரு தைரியம் இருக்குது. ம் அந்த மக்கள் வந்து தங்களுடைய இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கும்போது, மக்களோடு மக்களாக இருந்தனால அவங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சுச்சு. ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணம் அவருக்கு இல்ல. எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆனாரு. அந்த அவருடைய தலைமைத்துவம் இருந்தாலும், அவர் வந்து தன்னுடைய பதவி அப்படிங்கிற ஒரு இத நினைக்கவே இல்ல. அ மக்களுடைய கஷ்டங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவரா இருந்து, அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவரா அவர் இருந்தாருன்னு சொல்லி இதுல நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம அந்த 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, அம் என்னத்த அவங்க கொண்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியுது. அந்த பிரச்சனைக்கு வந்து ஆம், என்ன செய்யணுங்கிறத கூட அவர் செய்யற அந்த காரியங்கள்ல அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி இந்த இந்த 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து அவருடைய மின்மை அந்த செல்ஃபிஷ் மோட்டிவே அவருக்கு இல்ல. மக்கள் மேல ஒரு பரிதாபம் இருந்துச்சு. நல்ல ஒரு தியாக நோக்கம் இருந்துச்சு. தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவரா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதுல. அடுத்தாப்புல அம் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுது இப்ப நம்ம பார்த்தோம்னா, இந்த இந்த காரியத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில அத எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்? ஆண்டவர் என்னத்த விரும்புறாரு? இது வந்து யோவான் 13, 14வது வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு.
என்ன சொல்வார்ன்னா, ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக்கடவன். நான் தான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கேன். நான் எப்படி தாழ்மையா இருக்கணும், நீங்களும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மள்ட்டயே எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்படி நம்ம கடந்து வந்தோம்னா 6வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, 1 முதல் 14 வசனங்கள்ல பார்த்தோம்னா, அவங்க கட்டி முடிக்க போறாங்க. கட்டி முடிச்சுட்டு அந்த அந்த சிச்சுவேஷன்ல மீண்டுமாக அந்த அவங்க வந்து இடையூறு பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அந்த கம்ப்ளீட்டா கட்டி முடிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு இடையூறு பண்ணணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா எதிரிகள்லாம் கூப்பிட்டா கூட, அதுக்கு வந்து வந்து அவரு போகல. இவங்க கம்ப்ளீட்டா கட்டி முடிக்க இந்த அலங்கத்த கட்டி முடிக்க விடவே கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது கடவுளால இவங்க செ செ வித் த காட்ஸ் ஹெல்ப் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. ஆனா கூட திருப்பி திருப்பி அவங்க என்ன செய்யணும்னு நெனைக்கிறாங்க, அந்த அலங்கத்த கட்டுறதுக்கு இடையூறு தான் பண்ணணும்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா எ எ எரேம் நெகேமியா என்ன பண்றாரு, எல்லா விதமான சிச்சுவேஷன்லயும் ஜெபம் தான் செய்றாரு. எதுக்குமே அவர் பயப்படவே இல்ல. கடவுள்ட்ட தான் உதவிய நாடுகிறவராய், பாதுகாப்ப நாடுறவரா அவரு இருக்கிறார். அம் இந்த அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க திருப்பி திருப்பி அவர கூப்பிடுவாங்க. இவர் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால அவர் அங்க போக மாட்டாரு. அப்புறம் திருப்பி கையெழுத்து போடாத ஒரு கடிதத்த வந்து அனுப்புறாங்க. இப்படி உங்கள கூப்பிட்டுருக்காங்க, தனியா வந்து பேசணும்னு. அப்பவுமே இவரு போக மாட்டாரு. அப்பவும் அவர் கர்த்தர நோக்கி என் கைகள திடப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கர்த்தர நோக்கி ஜெபிக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தாப்புல அவங்க கூப்பிடும்போது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு, வாங்க நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து பேசுவோம்ன்னு சொல்லி கூப்பிடுறத அந்த 10 முதல் 14வது வசனங்கள நம்ம பார்த்தோம்னா, அ தைரியமா அவன் சொல்லியிருந்தான். இது நெகேமியா சொல்லியிருந்தாரு. அ என்னைய போல ஒரு மனுஷன் ஓடி போவானா? நான் மாத்திரம் தப்பிச்சுக்கணும்னு சொல்லி போவேனா? அப்படின்னு. அவரு வந்து எல்லாரையும் ஜனங்கள் ஃபுல்லாவே நினைக்கிறாரு. 2வது இது அகெயின்ஸ்ட் லா. தேவாலயத்துக்குள்ள போய் போய் பதுங்குறது வந்து அகெயின்ஸ்ட் லா. இந்த காரியத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அம் தொடர்ச்சியா அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தேவனிடத்துல கொண்டு செல்றவங்களா இருக்கிறாங்க. தேவ வார்த்தையின் மீது நம்பிக்கை உடையவங்களா இருக்கிறாங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள அப்படியே நம்புறாங்க. தேவ சித்தப்படி செயல்படணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆண்டவருடைய விருப்பத்த நிறைவேற்றுற மக்களா இருக்காங்க. இதெல்லாமே நம்ம சொந்த காரியங்கள்னால இல்ல, தேவனுடைய பலத்தினால தான் இந்த காரியங்கள நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அ நம்புறாங்க. இதெல்லாமே நம்ம 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இதுல வந்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா, அ அந்த கடைசியில சன்பல்லா, தோபியாலாம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அலங்கத்த வந்து கிட்டத்தட்ட 52 டேஸ்க்குள்ள அவங்க கட்டி முடிச்சிடுறாங்க. இவங்க எதிரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு காரியமா தான் இருக்குது. அப்படி நம்ம 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, 7வது அதிகாரத்துல எல்லாமே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அம் கணக்கெடுப்பு தான் நடத்துறாங்க. இந்த குரூப் ஆஃப் பீப்பிள நம்ம நினைக்கணும். இன்னொன்னு நினைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள்னோனே இந்த வில்டர்னஸ் அந்த எங்க எகிப்து தேசத்துல இருந்து வந்த மக்கள் இல்ல. கடந்து வந்தவங்கலாம் இந்த வனாந்திர பாதையில கடந்து வரும்போதே அவங்கலாம் இறந்து போயிட்டாங்க. இவங்கலாம் அடுத்த சந்ததியினர் தான். ஆ அந்த பாதையின் வழியா கடந்து வந்தவங்கள்ல அடுத்த சந்ததியினர். அ சோ அ இவங்கள வந்து இந்த பீப்பிள்லாம் யார் எத்தன பேர் அங்கருந்து வந்தாங்க எல்லாமே அந்த கணக்கெடுப்பெல்லாம் அந்த 8வது அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். இதுல வந்து இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அம் இவங்களுக்கு வந்து மோசே நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு இருந்ததுன்னு தெரியும். ஆனா, அந்த மக்கள் கடவுள் குடுத்த மன்னா, கடவுள் குடுத்த ஆகாரம், வனாந்தர வாழ்க்கையில அவங்களுக்கு தண்ணி இல்லாத இருக்கும்போது இறைச்சி கொடுத்ததெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் டைரக்ட்டா பார்த்தவங்க. இவங்க இந்த நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும்போது, இதெல்லாம் போகும்போது தான் இப்படி இப்படிலாம் செஞ்சு கடவுள துக்கப்படுத்தியிருக்காங்கங்கிறது இவங்களுக்கு தெரியுது. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்த வந்து இவங்களுக்கு வாசிக்கிறாங்க. வாசிக்க கேட்கறாங்க. வாசிக்க கேட்கிற வேளையில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 8வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, ம் மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்த எஸ்றா வாசிக்கிறாரு. அத வாசிக்கிற போது காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க.
அந்த ஒரு பிரசங்க பீடம் மாதிரி ஒரு இடத்துல நின்னு அவரு வாசிக்கிறாரு. வாசிக்கும்போது எல்லாம் அத கேட்கறாங்க. அத கேட்கிற வேளையில தான் இவங்களுக்கு தெரியுது. ம் எவ்வளவு ஆண்டவர்ட்ட விட்டு எவ்வளவு தூரமா போயிருந்திருக்கோம் நாங்களும் என் முற்பிதாக்களும்னு சொல்லி மனம் வருந்தி அவங்க அத வாசிக்கும்போது, அவங்க வந்து மனம் வருந்தி அழுறாங்க. ஃபர்ஸ்ட் வாசிக்கும்போது அவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்த வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாம எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த இதுல என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அத இந்த மகத்துவமான தேவனாகிய கர்த்தர அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சில ஜனங்கள் இருந்து அவர் வாசிக்க அ ஒ அத வாசித்தத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அத கேட்கும் பொழுது இவங்க வந்து மனம் வருந்துறாங்க. ஃபர்ஸ்ட் அத வாசிக்கிற வேளையில கர்த்தர பாடி துதிக்கிறாங்க. எப்படி அதுக்கு இனிஷியல் ஸ்டெப்பா எஸ்றா வந்து துதிக்கிறாரு. கர்த்தர ஸ்தோத்தரிக்கிறாரு. அத கேட்டு இவங்களும் கர்த்தர துதிக்கிறாங்க, பணிந்து கொள்றாங்க. அப்புறம் அத கேட்டு கேட்டு ஃபுல்லாவே இதுல இப்ப நடந்த நிகழ்ச்சி ஒண்ணொன்னையும் அவரு அவங்க கேட்கும்போது மனம் வருந்தி அவங்க அழுறாங்க. ஐயோ! நாங்களும் எங்க முற்பிதாக்கள் எல்லாம் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோமே! நம்ம ஒண்ணு நெனைக்கணும். எப்பவுமே நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இது பார்த்தீங்கன்னா, நெறையா டைம்ல மெனி டைம்ஸ் அவங்க வந்து கர்த்தர விட்டு பின்வாங்கி போகும்போது, அவங்களு அ அ வ கர்த்தருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பின்வாங்கி போன உடனே அவங்கள திருத்துறதுக்கு ஒரு சின்ன அடி மாரி அப்பதான் அவங்க மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பி, "ஐயோ! ஆண்டவரே!" அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். நம்ம தேவன் தான் நம்ம கர்த்தர் தான் ரொம்ப மனதுருக்கம் நிறைந்தவர்ல. உடனே அவரு நீதி செய்கிற தேவனா இருந்தாலும் மனதுருக்கம் நிறைந்து அவங்கள மன்னிச்சு, அந்த அந்த காரியத்திலருந்து அவங்கள விடுதலை குடுப்பாரு. விடுதலை கொடுத்து கொஞ்ச நாள் வர்றதுக்குள்ள அவங்க கர்த்தர மறந்துருவாங்க. திருப்பி பின்வாங்கி போயிருவாங்க. திருப்பி நெருக்கப்படுற வேளையில இந்த மாதிரி யாருக்கோ அடிமையா மக்கள் அந்த மத்தவங்களுக்கு அடிமைகளா போகிற நேரத்துல அல்லது ம், க அந்த மாதிரி நெருக்கமான சிச்சுவேஷன்ல மறுபடியுமாக ஆண்டவர தேடுறவங்களா இருப்பாங்க. அதே மாரி இந்த வனாந்தர வாழ்க்கையிலலாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் குடுத்து, அவங்க வஸ்திரம் கூட பழசாகல. அவங்க கால்ல போட்டிருக்க பாதரட்சைகள் கூட இதாகல. அந்த மாதிரி அவங்கள அருமையா நடத்திட்டு வந்தா கூட, அந்த நெறைய நேரத்துல இந்த ஜனங்கள் அவங்க வந்து அ மறந்து போனவங்களா இருந்தாங்க. ஆனா மறந்து போனாலும் திருப்ப கர்த்தர நினைக்கிற வேளையில அவர அணைச்சுக் கொள்ற தேவனா இருந்தாரு. நம்ம நினைக்கலாம் அந்த ஜனங்கள் தான் இவ்வளவு மோசமா இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நெறைய நேரத்துல ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நெறைய நல்ல காரியங்கள செஞ்சிருப்பாரு. ச ஒரு சாதாரண ஏதாவது ஒரு சின்ன வியாதியா தான் இருக்கட்டுமே, நம்மளுக்கு சுகமாயிருக்கும். அதக்கூட நம்ம நெனச்சுட்டு நம்ம கர்த்தருக்கு துதி, தோத்திரங்கள ஏறெடுத்திருக்க மாட்டோம். திருப்பி அதே பெயினு நம்ம சரீரத்துல, ஐயோ! இவ்வளோ நாளும் சுகப்படுத்தி நம்மளுக்கு வச்சிருந்திருக்காரே, அதுக்கு கூட நம்ம கர்த்தர துதிக்கலையே அப்படின்னு அப்பதான் நம்மளுக்கு உணர்வு வரும். நம்மளும் கூட அதே காரியங்கள தான் செய்றோம் இல்லையா? அப்படித்தானே பண்றோம். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்ல. அ இந்த திடீர்னு எனக்கு அந்த ஒரு ஹார்ட்டுக்குள்ள என்னமோ பண்ற மாதிரி இப்படி இருக்கும். ரொம்ப நாள் இது இல்லையே! நம்ம ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. நம்ம கர்த்தரையே துதிக்காம விட்டுட்டோம். இப்போ திருப்பி அந்த 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 மாதிரி ஒரு இது வரும்போது தானே நம்ம "ஏசப்பா சோர்ந்தாங்க" அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னு. இப்படித்தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? சின்ன சின்ன காரியங்களா இருக்கட்டும், பெரிய காரியங்களா இருக்கட்டும். ஈஸியா நம்ம என்ன பண்ணிடுறோம், கர்த்தர் செய்த காரியங்கள நம்ம மறந்து விடுறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மளும் அதே காரியத்த தான் செய்றோம். நம்ம எப்பவும் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். அவர் செய்த நன்மைகள நினைச்சு அவருக்கு துதி தோத்திரங்கள ஏறெடுக்கிறவங்களா இருக்கணும். இந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் மனம் வருந்தி அழுறாங்க. அந்த நெகேமியா வந்து சொல்றாரு, "அழாதீங்க. இது பரிசுத்தமான நாளு. அழலாம் கூடாது. கர்த்தர் செய்த இதெல்லாம் நினைச்சு நீங்க வந்து அவர துதிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா 8, 10ல இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. "கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன்." அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படிலாம் சோர்ந்து போக்கூடாது. இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா தான் நீங்க பலன் உள்ளவங்களா இருப்பீங்க. அதனால நீங்க வந்து இப்ப யோசிச்சு இந்த மாதிரிலாம் நினைக்கக் கூடாது. இது இது பரிசுத்தமான நாளு. நீங்க மத்தவங்களுக்கு உங்க பங்குகள அனுப்பி இல்லாதவங்களுக்கெல்லாம் குடுத்து மகிழ்ச்சி அடையிற நாளு. அதனால நீங்க விசாரப்படக்கூடாது. நீங்க துக்கப்படக்கூடாது. அ எப்படி எதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும்னா, கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருந்தா தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள தேற்றுறத பார்க்கிறோம். மக்கள் அத கேட்டுட்டு திருப்ப அந்த பண்டிகைய ஆசரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அதிகாரத்துல வரும்.
இப்படியே அடுத்த நாளும் போய் இந்த ஜனங்கள் வந்து திருப்ப வாசிக்க நியாயப்பிரமாணத்தை வாசித்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்த நாளும் போய் வாசிப்பாங்க. வாசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் காரியங்களை அவங்க தெரிஞ்சு கொள்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து கூடார பண்டிகை ஆசரிக்க சொல்லியிருப்பாரு. அதை இவங்க பார்த்த உடனே, ஓ நம்மளும் இவ்வளவு நாளும் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம், இப்ப நம்ம வந்திருக்கோம், அந்த கூடார பண்டிகையை ஆசரிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஆசரிக்கணும்னு சொல்லி அதை வந்து அனுசரிக்க தொடங்குவாங்க. இந்த கூடார பண்டிகையை பார்த்தீங்கன்னா எதுக்காக ஆண்டவர் இத அனுசரிக்கணும்னு சொல்றாருன்னா, அந்த வனாந்திர வாழ்க்கையில அவங்க கடந்து வர்ற நேரத்துல அங்கங்க அவங்க கூடாரங்களை போட்டுதான் என்ன செஞ்சாங்க, குடியிருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம் இந்த வனாந்திர வாழ்க்கையில. இதையெல்லாம் நினைத்து கர்த்தர் செய்த காரியங்களை நினைக்கும் தக்கதாக நீங்க இந்த கூடார பண்டிகையை ஆசரிக்கணுங்கிறாங்க. சோ அதெல்லாம் அவங்க வாசித்து அவங்க பார்த்த உடனே இந்த கூடார பண்டிகையை அவங்க அனுசரிக்கிறாங்க, மகிழ்ச்சியோட இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அவங்க மனம் திரும்பி அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம இந்த 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 9வது அதிகாரத்துல எல்லாம் அங்க பின்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வந்து எவ்வளவு என்னென்ன காரியங்கள் நன்மையெல்லாம் செஞ்சிருக்காரு. திருப்பி அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாங்க, திருப்பியும் மனம் திரும்பி கர்த்தரோட வந்தாங்க. அந்த காரியங்கள்லாம் அதுல போடப்பட்டிருக்கு. அதுல வந்து கடைசியில இவங்க என்ன நினைக்கிறாங்க உறுதியா, ஆமாப்பா உங்களுடைய கட்டளைக்கு உங்க இதுக்கு நாங்க கீழ்ப்படிவோம். நீங்க சொன்னபடி அந்நிய மக்களோடு நாங்க கலந்து கொள்ள மாட்டோம். எங்க குமாரரையோ எங்க குமாரத்திகளையோ குமாரத்திகளை கொடுக்கவும் மாட்டோம், குமாரரை எடுத்துக்கொள்ளவும் மாட்டோம் நாங்க அப்படின்னு. ஆண்டவர் இந்த காரியங்களை எதுக்கு அதை சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க இருக்கிற தேசத்துல புறஜாதியோரோட நீங்க கலந்து கொண்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க வணங்குகிற அந்த விக்கிரகத்தை தொழுது கொண்டு அந்த பிள்ளைங்க உங்களை என்ன செய்வாங்க, கர்த்தரை விட்டு எண்ணெயை விட்டே பிரிச்சிருவாங்க. அதனால நீங்க அவங்களோட சம்பந்தம் கலக்க கூடாது. அதே மாதிரி 2வது நீங்க ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். அது உங்களுக்கு ஓய்வு நாள், என்னையே தேடுற நாள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க வந்து இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் வாசித்து இது பண்ற வேலைகளில அவங்க ஃபேமா ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ஆமா ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்கள் எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்றாங்க. இதுல வந்து நம்ம நிறைய காரியங்களை இதுல நம்ம கற்றுக்கொள்றோம். அநேக நேரத்துல இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நம்ம மேலோட்டமா வாசிட்டு போயிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்னா, அந்த நெகேமியாவோட வாழ்க்கையிலயும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. அப்படித்தானே? நம்ம தேவனோட எல்லா நேரத்திலயும் நம்ம கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும். இம்மீடியட்டா ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ வருதுன்னா, போய் வீட்ல ஓடி போய் முட்டு போட்டு அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு இல்ல. அந்த இம்மீடியட்டா டக்குன்னு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் அது இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். கர்த்தரோட இணைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது, அவர் ஆலோசனை சொல்றவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்தாலும், கர்த்தர் வந்து என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம கூட இருந்து நம்மள கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நெகேமியாவை போல மத்தவங்கள என்கரேஜ் பண்றவங்களா இருக்கணும். இந்த நெகேமியாவை போல மக்களோட மக்களோட மக்களா இருக்கிறவங்களா இருக்கணும். அந்த லீடர்ஷிப்ல பாத்தீங்கன்னா கூட அந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்கக்கூடியவரா இருந்தாரு. நம்ம அநேக நேரத்துல நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்போம். நம்ம வீட்டு சிச்சுவேஷன்ல எல்லாம் சில நேரத்துல பார்த்தோம்னா, பேசாம இருந்தா நிறைய காரியங்களை நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா நம்ம கடந்து போகிறவங்களா இருப்போம். டக்குன்னு இமீடியட்டா ஏதாவது ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துல இருக்க யாரோ பேசும்போது இமீடியட்டா நம்ம கடன்னு ஒரு 4, 5 சென்டென்ஸ் சொல்லும்போது அதுல நிறைய பாவங்கள் செய்கிறவங்களா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெகேமியாவோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இமீடியட்டா அவர் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. இமீடியட் ரியாக்ஷனே அவர்ட்ட கிடையாது. டக்குன்னு உடனே கடவுள்ட்ட தான் போய் பிரேயர் பண்ணாரு. நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு கேட்டு அந்த மக்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினவரா இருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். நம்மளும் இன்றைய தினத்துல இவருடைய வாழ்க்கையில நம்ம காணப்பட்ட குணாதிசயங்களை போல நம்மளும் கர்த்தரிடத்துல நெருங்கி சேர்கிறவங்களா அந்த குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டவங்களா வாழ்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மளுக்கு தருவாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த மதியான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களோடு நீங்க கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இன்றைய தினத்திலே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. உன்னுடைய வாழ்க்கையில இருந்த எத்தனையோ காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாத பொறுமையோடு இருக்க, உடைய பாதத்திலே காத்திருக்க, உண்மையே சார்ந்து வாழ, மக்கள் பிறர் நம்ம இடத்துல வந்து எங்களிடத்துல வந்து பேசுகிற வேளையிலே பொறுமையோடு கேட்கிறவர்களா இருக்க, எல்லாவற்றிற்கும் உறுதியான ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை,
உம்முடைய வல்லமையும் மகத்துவங்களையும் நினைக்கிறவர்களா நாங்கள் இருந்து, தகப்பனே எங்களுடைய கவலைகள், கண்ணீர்களையே நினைத்து கொண்டு நாங்கள் இராதபடி, எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் தீர்வு கொடுக்கிற எங்கள் தேவன் மகா பராக்கிரமசாலி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இன்று நீர் எங்களோடு பேசின சத்திய வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைப்பிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. எத்தனையோ விதமான பிரச்சனையோடு, வேதனைகளோடு, கவலைகளோடு, பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விசையாக நீர் எங்களை நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசையாக உம்முடைய மனதுருக்கம் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த உலகத்திலே நீர் கடந்து வந்த பொழுது, அப்பா, வேதனையோடு இருக்கிற மக்களை கண்டு, தேவையுள்ளவர்களை கண்டு நீர் சந்தித்து சுகப்படுத்தினீரே, நீர் பலப்படுத்தினீரே, நீர் கரம் பிடித்து வழி நடத்தினீரே, நீர் தூக்கி எடுத்தீரே அப்பா. அப்படியான அற்புதங்களை எங்கள் குடும்பங்களிலும் அப்பா நீர் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. கிருபையாக இறங்கி எங்கள் குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. வியாதி உள்ள மக்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள கரம் தொட்டு சுகப்படுத்துவீராக. தேவனாலே எல்லாம் கூடும் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. மனிதரால் இது கூடாதுதான். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் இது நடக்குமான்னு கூட நாங்க யோசிப்போப்பா. சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி உண்மையே நோக்கி பார்க்க கல்வாரியிலே நீர் எங்களுக்கு சபதரித்து வைத்திருக்கிறீரே. எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு சபதரித்து வைத்திருக்கிறீங்கப்பா. நாங்க அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலேயும் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியான ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு அந்த சிலுவையில சவதரித்து கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய கல்வாரியின் ரத்தம் எங்கள் குடும்பங்களிலே கடந்து வரட்டும். எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகத்தை அந்த ரத்தம் ஆண்டவரே கொடுக்கட்டும் தகப்பனே. ராஜாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் பொழுது உம்முடைய வருகை வெகு சமீபம் என்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். ஆனாலும் கிருபையாக இறங்கி அப்பா தேசத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தேசத்துல ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. ராஜா உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மக்களுக்குள்ளாக ஒரு அன்பு சிந்தையை நீங்க கொடுங்க. நாட்டுக்குள்ளாக இருக்கிற கசப்புணர்ச்சிகள் எல்லாம் எடுத்து போடுங்க. தெய்வீக சமாதானத்தினாலே நீங்க நிரப்புங்க. தேசங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகும்படியாக உதவி செய்யுங்க. எங்களோடு நீர் பேசின சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக மகிமையாவற்றையும் உமக்கு ஏறடிக்கிறோம். நேசிக்கிற என்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.